மற்ற உலகு வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 7 செல்சியஸாக இருக்கின்றது. மிதமான வெப்பநிலை என்று சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பநிலை குறைவடைவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே நேரமும் மாறிவிட்டது. எனவே நாங்கள் காலையில் எழும் நேரமும் சரி, அதுக்கு பிறகு நாங்கள் வேலை முடிச்சு விட்டு போகிற நேரமும் சரி, கிட்டத்தட்ட இருட்டிலேயே இருக்கும். எனவே கிட்டத்தட்ட வருகின்ற 3 மாதங்களுக்கு இதில் தான் தொடர் இருக்கின்றது. அதுக்கு ஏற்ற வகையில் உங்கள் வலிமையான நாட்களை அமைத்து கொள்ளுங்கள். நேரம் குளிரம் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஒரு மெசியான வெதர் என்று தான் கூட ஆரம்பத்திலேயே கூறியிருந்தார்கள். அதுக்கு ஏற்ற வகையில் கொஞ்சம் குளிர் அதிகரித்தும் பிறகு குளிர் குறைந்தும் அப்புறம் மழை இப்படி மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்களில் வானிலை எப்படி இருக்க போகின்றது என்று நாங்கள் பிறகு பார்க்கலாம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்களை மேலோட்டமாக பார்த்து வரலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் மீண்டும் திறக்கும் சில திட்டங்களை இடைநிறுத்தும் ஒன்டாரியோ மீள் திறப்பை கொஞ்சம் இடைநிறுத்தப்படுகின்றது, அதாவது பிற்போடப்படுகின்றதுன்னு சொல்லலாம். இது பற்றி தலைமை சுகாதார அதிகாரி வைத்தியர் கிரண் மூர் அவர்கள் வழங்கிய விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அத்தோடு ஹைவே ஃபோர்ஸ் 13 உருவாக்கும் திட்டம் பற்றி முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் வழங்கிய விடயங்கள் இருக்கின்றன. மற்றும் கனடிய வலம் பகுதியில் கனடாவின் தற்போதைய பொருளாதாரம் பற்றி துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் வழங்கியிருக்கின்ற விடயங்கள் மற்றும் டொரண்டோ மேயர் ஜான் டோரி அவர்கள் வழங்குகின்ற COVID-19 அப்டேட்ஸ் மற்றும் வழமை போல மன்னிக்கும் கலையரங்கம் பகுதியில் இந்த தினம் உங்களுக்காக ரெமிஷியர் வழங்குகின்ற ஒரு கவர் சாங் இருக்கின்றது. மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம் மற்றும் காலை மற்றும் முக்கியமான பல விடயங்கள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். இந்த வேக்சினேஷன் என்று பார்க்கும்போது, அதாவது ஏற்கனவே கிட்டத்தட்ட 85% மேற்பட்டோர் 2 தடுப்பூசிகளையும் ஒன்றாரியோவில் பெற்றுவிட்ட நிலையில் இந்த மீள் திறப்புகள் இன்னும் கூடிய விரைவில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்பட்டது சொல்லக்கூடியதாக இருந்தது. அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக இந்த மீள் திறப்பை மேற்கொண்டு வந்தார்கள். எனவே இப்பொழுது அவர்கள் எதிர்பார்த்த அந்த எண்ணிக்கையை தாண்டிவிட்ட நிலையில் இப்பொழுது கிட்டத்தட்ட இந்த வார மட்டில் கொஞ்சம் அடுத்த வார மட்டில் அநேகமான மீள் திறப்புகளை குறிப்பாக இந்த கெப்பாசிட்டி இல்லாமல் உள்ளே இருக்கிறார்கள், இந்த கெப்பாசிட்டி இல்லாமல் முழுமையான கெப்பாசிட்டியை கொண்டவாறு இந்த மீள் திறப்பை சில இடங்களில் திறக்க இருந்தார்கள். ஆனால் கடந்த வாரங்களுடன் ஒப்பிடும்போது COVID-19 தொற்றுகள் எண்ணிக்கை கொஞ்சம் சில இடங்களில் அதிகரித்த நிலைமையில் சில வைத்தியசாலைகளை பொறுத்த வரைக்கும் கூட ஐசியூவில் அந்த ஸ்டேபிளாக இந்த நிலைமைகள் பேணப்பட்ட வந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் இந்த COVID-19 தொற்றுகள் கொஞ்சம் முந்தைய விட அதிகரிப்பை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்பொழுது தற்சமயத்தில் இந்த மீள் திறப்பை கொஞ்சம் தள்ளி போடலாம் என இன்றைய தினம் தலைமை சுகாதார அதிகார வைத்தியர் கிரண் மூர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். எனவே நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் சில இடங்களில் இந்த மீள்திறப்பு இடம்பெறும் ஒன்றாரியோ மாகாணம் மீள்திறப்பு இடம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மேலும் 28 நாட்கள் இதை தாமதப்படுத்தப்பட இருக்கின்றது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த அத்தியாவசியமற்ற இடங்களும் சரி, அத்தியாவசியமற்ற இந்த வணிகங்களும் சரி மற்றும் இந்த என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்கள் தான் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உதாரணமாக சொல்ல போனால் இந்த வெட்டிங் ரிசப்ஷனாக இருக்கட்டும், நைட் கிளப்ஸ், டான்ஸ் ஃப்ளோர்ஸ் மற்றும் பல
இந்த என்டர்டைன்மெண்ட் சென்டர்ஸ் வந்து இதில் வந்து இன்னமும் வந்து இந்த குறிப்பிட்ட லிமிட்டை தான் பேண வேண்டும் என்ற கட்டாயம் வந்து தொடர்ந்து பேணப்பட இருக்கின்றது. 28 நாட்களுக்கு இது தொடர்ந்து இருக்கும். எனவே இந்த 28 நாட்களும் வந்து சரியான முறையில் கண்டிப்பாக இது கட்டாயமாக சரிபார்க்கப்படும், கவனமாக இதனை எதிர்பார்ப்பார்கள் என்பது வந்து இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே இது பற்றி தலைமை சுகாதார அதிகாரி கிரண் மோர் அவர்கள் வழங்கிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். The transmission we are currently seeing is predominantly among the younger age groups and the unvaccinated. And while the younger age groups are typically less likely to suffer severe outcomes from COVID-19, the virus still has the potential to cause serious illness and hospitalization. If someone is infected, even with mild symptoms, they can still transmit the virus to others who may become more vulnerable. This virus is not going away. There's no way of escaping it. So if you are not vaccinated, you are susceptible and at increased risk of serious illness and significant outcomes associated with COVID-19. We have safe and effective vaccines to protect yourself, your community, and your loved ones. And getting vaccinated will help us to recover much more quickly as a population by having the highest immunization rate we can achieve as a province. And if you are just starting your vaccine series, the National Advisory Committee on Immunization recommends an optimal interval of 8 weeks between first and second doses of a 2-dose COVID-19 vaccine series. Individuals who wish to get their second dose at a shorter interval, as applicable, can continue to do so, but with informed consent. And I want to say thank you to everyone who has been vaccinated. Currently, 88.5% of eligible Ontarians have 1 dose, and 85.2% have 2 doses of a COVID-19 vaccine. In regards to booster doses, I also want to thank the eligible Ontarians who have already come forward to increase their protection against COVID-19 by receiving their 3rd dose or booster dose. And because Ontario is seeing an increase in some of its key indicators, including the effective reproductive number, the percent of tests that are positive, and our weekly case rates, and out of an abundance of caution, we are pausing the next step of the plan to reopen Ontario and manage COVID-19 for the long term. This means that the planned lifting of capacity limits in remaining settings where proof of vaccination is required will not be moving ahead on November 15th. We will remain vigilant and continue to monitor trends, and we will evaluate in 28 days if it is safe to move forward. We have taken a cautious approach to reopening the province, and the plan was always designed to be guided by the ongoing assessment and monitoring of key public health and healthcare indicators to ensure that public health and workplace safety measures are lifted safely. Ontario has continued to make progress as a result of its safe and cautious approach to reopening. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. டொரண்டோ நேரம் 9:10. நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். தலைமை சுகாதார வைத்தியர் கிரண் மோர் அவர்கள் இந்த மீள்திறப்பு தற்போது இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை பற்றி குறிப்பிட்டு கூறினார். எனவே
வருகின்ற நவம்பர் 15ஆம் தேதி இந்த மீள்திறப்புகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனவே அவ்வாறு இல்லாமல் மேலும் 28 நாட்களுக்கு வந்து இது பிற்போடப்பட்டிருக்கின்றது. 28 நாட்கள் பிறகுதான் வந்து இந்த மீள்திறப்பை பற்றிய நடவடிக்கைகள் இந்த 28 நாட்களும் வந்து சரியாக கண்காணித்து இதனுடைய கோவிட்-19 தொற்றுகள் எண்ணிக்கை மற்றும் பாதிப்புகள் எப்படி இருக்கின்றதை பார்த்து மற்றும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பதை ஒட்டி வந்து இந்த 28 நாட்களுக்கு பிறகு இந்த மீள்திறப்பு பற்றி கலந்து ஆலோசித்து அதுக்கான விடயங்கள் நடைபெறும் என்றும் கூறியிருந்தார். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த அத்தியாவசியமற்ற வணிகங்களாக இருக்கட்டும் மற்றும் இந்த என்டர்டெயின்மெண்ட் சென்டராக இருக்கட்டும் அதில் வந்து தொடர்ந்தும் வந்து அதுக்கான அந்த லிமிட் ஸ்பேஸ் லிமிட் வந்து சரியான வகையில் வந்து பேணப்பட்டு கொண்டு தான் இருக்கும் என்பதும் கூறியிருந்தார். அதே நேரம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 85% வந்து முழுமையான தடுப்பூசியை பெற்றிருக்கிறார்கள் ஒன்றாரியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் நன்றியை கூறுகின்ற என்பதும் வந்து இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே இந்த வேக்சின் என்று பார்க்கும்போது இன்னும் ஒரு விடயம் வந்து இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஒன்டாரியன்ஸ் வந்து இந்த வருகின்ற கிறிஸ்மஸை டிசம்பர் 25ஆம் தேதி வந்து சரியான முறையில் பாதுகாப்பான முறையில் வந்து கொண்டாட வேண்டும் என்றால் அவர்கள் வந்து முழுமையான தடுப்பூசியை பெற வேண்டும். அதற்கு ஏற்ற வழிவகையாக வந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்து கடைசி நாளாக இருக்கின்றது. எது என்று பார்க்கும்போது இவர்கள் இதுவரைக்கும் எந்தவித தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் வந்து தங்களது முதலாவது ஊசியை பெறுவதற்கு இறுதி நாளாக வருகின்ற வெள்ளிக்கிழமை வந்து முடிவு செய்திருக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமைக்கு முதல் வந்து இதுவரைக்கும் தடுப்பூசி பெறாதவர்கள் வந்து தங்களது முதல் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பெற்றால் தான் வந்து அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட கிறிஸ்துமஸுக்கு 6 வாரங்கள் இருக்கின்றன. எனவே அந்த 6 வார காலப்பகுதியில் அவர்களுடைய 2வது டோஸையும் வந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக நினைக்குது. எனவே இந்த சரியான இடைவெளியில் வந்து அவர்கள் கிறிஸ்துமஸை வந்து எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு இது ஏதுவாக இருக்கும் என்றும், எனவே இந்த 6 வார காலப்பகுதியில் இந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து 6 வார காலப்பகுதியில் இந்த இடப்பகுதியில் வந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை வந்து இதுவரைக்கும் தடுப்பூசி பெறாதவர்களுக்கு இறுதி நாளாக தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கு இறுதி நாளாக இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. ஏற்கனவே வந்து ஊழியர்களுக்கு வந்து கட்டாயமாக்கப்பட்ட தடுப்பூசிகள் கட்டாயமாக்கப்பட்ட நிலை வந்து இணையவர்களுக்கு மெண்டட்டோரி என்று இதுவரைக்கும் சொல்லவில்லை. பட் இருந்தாலும் கிறிஸ்துமஸ் என்று பார்க்கும்போது நிச்சயமாக இந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை வந்து குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார்கள். தற்சமயம் என்று பார்க்கும்போது ஃபைசர் மற்றும் மொடர்னா வந்து அவைலபிளாக இருக்கின்றது. அதை வந்து எந்த வகையிலும் கூட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றும் 12 to 17 வயதவர்களுக்கு வந்து அநேகமாக ஃபைசர் வந்து ரெக்கமெண்ட் செய்யப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இன்னும் 11 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் குழந்தைகளுக்கான தடுப்பூசி பற்றிய அந்த ஆலோசனைகள் அதனோட ப்ராசஸ் வந்து இன்னும் தொடர்ந்து போய் கொண்டுதான் இருக்கின்றது. அதனோட வேக்சினுக்கான அப்ரூவல் வந்து இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. பெரும்பாலும் இந்த மாத இறுதி அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் வந்து இதற்கான அப்ரூவல் கிடைக்கப்பெறும் என, அதாவது 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான தடுப்பூசி பற்றிய விவரங்கள் பற்றி இந்த வேக்சின் அப்ரூவல் வந்து அடுத்த மாத ஆரம்பத்தில் வந்து அநேகமாக கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வந்து இதுவரைக்கும் வேக்சின் பெறாதவர்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமைக்கு முதல் வந்து முதலாவது வேக்சினை பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் முடிவையும் காணாமல் பார்க்க இருக்கின்ற விடயம் நெடுஞ்சாலை 413 ஹைவே 413 என்ற விடயத்தை பற்றி தான். இன்றைய தினம் முதல்வர் டக்வர்ட் அவர்கள் இது பற்றி பத்திரிகையாளரை சந்தித்து பேசியிருந்தார். அதாவது ஹைவே 413 வந்து நோர்த் அமெரிக்காவில் திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதாவது நெரிசல் கூடிய இடங்களில் வந்து அதாவது அங்கே இருக்கின்ற அந்த வாகன நெரிசல்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கும் குறிப்பாக இந்த GTA பகுதிகளில் வந்து வாகன நெரிசல்களை குறைப்பதற்கு இது பெரும் உதவியாக இருக்கும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். ஹைவே 413 என்பது கிட்டத்தட்ட நோர்த் அமெரிக்காவிலேயே வாகன நெரிசல் கூடிய இடங்கள்னு சொல்கின்ற ஹால்டன், பீல் மற்றும் யோர்க் ரீஜன் பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு ஹைவேயாக இது அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலமாக கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளும் உண்டாகும் என்றும், அதே நேரம் வருடாந்த உள்நாட்டு உற்பத்திகளுக்கும் இது பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். எனவே இந்த ஹைவே 413 மூலமாக கிட்டத்தட்ட வேலைக்கு செல்பவர்களும் சரி மற்ற இடங்களுக்கு செல்வதும் சரி கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் வரை அவர்கள் வந்து தங்களுடைய டிராவலிங் டைமை வந்து சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கும் என அவருக்கும் தெரிஞ்ச விஷயம். எனவே இந்த கூடுதலாக இந்த பீல் ரீஜனில் இருந்து இங்கால GTக்கு அவர்களோ வந்து வேலை செல்லும் போதும் சரி வேலை விட்டு வரும்போதும் சரி நிறைய நேரங்கள் வந்து காத்திருக்க வேண்டிய நிலைமை, அதாவது டிராஃபிக் அதிகரித்த வாகன நெரிசல் காரணமாக கிட்டத்தட்ட 30 நிமிடத்துக்கு மேற்பட்ட நிலைமை கூட தாமத நிலைமைகள் கூட ஏற்படுகின்ற இந்த நிலையங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த சில பகுதிகளில் இந்த குறிப்பிட்ட சில பகுதிகளை இணைக்கும் வகையில் வந்து இந்த ஹைவே 413 அமையப்பெறுமாயின் வந்து பெரும்பாலும் கிட்டத்தட்ட 30 நிமிடத்துக்கும் மேலான இந்த தாமத நிலைமையை வந்து சரி செய்யும் என்றும் வாகன நெரிசலை இன்னும் குறைக்கும் எனவும் அவர் உறுதியாக கூறினார். எனவே இந்த ஹைவே 413 உருவாக்கும் திட்டம் பற்றி முதல்வர் டக்வர்ட் அவர்கள் இன்றைய தினம் கூறிய விடயங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். Friends, it's all linked. Ontario's economy is like a machine. If one part of that machine isn't working to its full potential, it holds us all back. But when Ontario is firing on all cylinders, well, world, watch out. There's no other place anyone would rather start a business, work,
or raise a family. That's why our government is continuing to build Ontario and will be delivering the much-needed 413 highway. Right now, our 400 series highways are clogged with gridlock. Ask anyone who drives on them and you'll hear the same thing. They're not suitable for the current needs of Ontarians, let alone to handle the influx of new residents who are expected to arrive in Ontario over the next 5 years. Folks, these are staggering numbers. Over 1 million more people are projected to come to the Golden Horseshoe over the next 5 years, and 2 million over the next 10. While we welcome those who will contribute to Ontario's future success, I want you to imagine what that would mean if the current infrastructure was left in place. It would be an absolute nightmare for commuters, for residents, and for families. Real action needs to be taken to fix what's broken. And the fact of the matter is, this should have been addressed many, many years ago. But previous governments chose to say no. They said no to commuters and to families by refusing to see the necessity of suitable highway infrastructure. They said no because they cared more about ideology than about real people. And they said no to hardworking people who just want to get home quickly after long days of work. And they also said no, and they left you to suffer the consequences. Well, that ends now, because this is a government that fixes problems that others didn't care enough to fix. Right now, over 300,000 commuters in York, Peel, and Halton regions experience gridlock every single day. Precious time wasted just sitting in traffic. It just never should be like this. Building Highway 413, a transit and highway corridor across the regions, will save commuters up to 30 minutes one way, 60 minutes two ways. That is 30 minutes not stuck in traffic, or 60 minutes going both ways, not waiting to get back home to the family. So building Highway 413 makes sense for people's lives. No question about that. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் 9:18 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு நடந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். எனவே இந்த ஹைவே 413 திட்டம் பற்றி முதல்வர் டக்வர்ட் அவர்கள் குறிப்பிட்டு கூறியிருந்தார். எனவே முதல் கூறியது போல நோர்த் அமெரிக்காவின் வாகன நெரிசல் கூடிய இடங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஹால்டன், பீல் மற்றும் யோர்க் ரீஜன் பகுதிகளை இணைக்கும் ஹைவேயாக இந்த ஹைவே 413 திட்டம் வந்து அமையப்பெற இருக்கின்றது. அதே நேரம் இதன் மூலமாக நிறைய வேலைவாய்ப்புகளும், கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளும், அதே நேரம் வருடாந்த உள்நாட்டு உற்பத்திகளை வந்து ஊக்குவிக்கும் வகையிலும் வந்து அதை அதிகரிக்கும் வகையிலும் வந்து இந்த திட்டங்கள் செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டு கூறினார். எனவே இது அமையப்பட்ட பிறகு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 30 நிமிடம் வந்து இந்த ஹைவேகளை வந்து நீங்கள் ட்ராவல் செய்வதன் மூலமாக வந்து சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது போல் இந்த 404 இருக்கட்டும், 401 இருக்கட்டும், ஹைவேஸாக இருக்கட்டும் வந்து அதனால் வந்து அநேகமாக வேலை முடிகின்ற இந்த நேரங்களில் வந்து அவர்களுடைய தாமதமைகள் வந்து அதிகரித்து இந்த காரணத்தினால வந்து அவர்கள் வந்து சரியான நேரத்தில் வந்து வீட்டை சென்றடைவதில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருகின்றது காரணத்தால் வந்து இந்த மாதிரி விடயங்கள் வந்து இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் வந்து முதல்வர் டக்வர்ட் அவர்கள் கூறியிருந்தார். அடுத்ததாக நாங்கள் கனடிய வளம் பகுதிக்குள் நுழைய இருக்கின்றோம். இன்றைய கனடிய வளம் பகுதியில் வந்து கனடாவின் பொருளாதாரம் பற்றி, தற்போது நிலைமை பற்றி துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். டொரண்டோ குளோபல் ஃபோரம் வந்து இன்றைய தினம் வந்து இந்த இறுதி நிகழ்வுகளை நிகழ்த்தியது. அந்த வகையில் வந்து கனடாவின் செழிப்பை மறுவடிவமைப்பது பற்றிய ஒரு விவாதத்தில் வந்து துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே நேரம் அவரை முன்னாள் லிபரல் அமைச்சர் பியர் பட்ரிக்ரோ வந்து நேர்காணல் செய்தார் என்பதும் வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இந்த கூட்டத்தில் வந்து அதாவது கனடாவை பொறுத்த வரைக்கும் வந்து இதனுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கின்றது, தற்போது நிலைமைகள் வந்து எப்படி சரி செய்யலாம் என்ற விடயங்களை பற்றி கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் பேசியிருந்தார்கள். அது மட்டுமின்றி வேலைவாய்ப்புகள் பற்றிய விடயங்களை பற்றியும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்.
இந்த COVID-19 பேண்டமிக்கு பிறகு வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இழந்துள்ளமே வந்து அவர்களுக்கான அந்த வேலை வாய்ப்பை சரியான வகையில் வந்து ஏற்படுத்தி கொடுப்பது என்பது பற்றி வந்து அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். இந்த ஸ்கில் ஜாப்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் வந்து அவர்களுடைய படிப்புக்கு ஏற்ற வகையில் வந்து இந்த ஸ்கில் ஜாப்ஸை வந்து ஏற்படுத்தி கொடுப்பது தான் வந்து இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றதாகவும் வந்து அவர் குறிப்பிட்டு கூறினார். எனவே இன்றைய தினம் இந்த டொரண்டோ குளோபல் ஃபோரமில் நடைபெற்ற இந்த கனடாவின் செழிப்பு மறு வடிவமைப்பது பற்றிய இந்த விவாதத்தில் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் கலந்து கொண்ட போது பேசிய விடயங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். Yes, exactly. I mean, I think the most important thing, Pierre, is to get that balance right. And it is certainly true that during COVID, we stepped up and took unprecedented action. More than $289 billion spent by the Government of Canada on income and business supports. And that was money well spent. I am 100% confident of that. We really avoided economic scarring. We avoided, a collapse of our businesses. And we avoided deep, deep poverty because we did an astonishing thing as a society. We decided to shut our economy down to save lives. And that was a big decision to take. And I know I am so confident it was the right decision to take. I think going forward, the important thing for government is to be very clear about where are the areas where the government is uniquely positioned to invest and improve the lives of Canadians and help to drive economic growth. And where are the areas where actually the government is really, really bad at getting involved and where it should be all of you who are the drivers of jobs and growth. And at a very human level, I had an experience that I am sure few people in this room share, which is as a student, I actually lived in the actual Soviet Union. And I can really recommend that life experience to give a person a real appreciation of the market economy and the amazing things the private sector delivers. I have never been so happy in my life as on my first visit to a drugstore after like a couple of months in the Soviet Union. Toothpaste, tampons, just remarkably wonderful that you could just walk in and buy these things. So I have a sharp personal appreciation that there's a lot of stuff that government is very bad at doing. And those things I think the government shouldn't do. But I also really believe that we can and we have an obligation to provide the infrastructure that Canadians, both the ones who are here now and the new Canadians who are coming, need in order to have great lives and be fantastic business people. What is that infrastructure? It is affordable housing. It is effective public transit and cities that work. It is trade corridors so we can move our stuff around our huge and wonderful country. COVID-19 பாப்-அப் பரிசோதனைகள். உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் அல்லது நீங்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தால் உடனடியாக உங்களை சோதனை செய்யுங்கள். அக்டோபர் மாதத்தில் மார்க்கம் நகரில் பின்வரும் இடங்களில் உங்கள் கோவிட் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். கேர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாப் மல்டி சர்வீசஸ் சென்டர்,
Markham Chinese Presbyterian Church, Islamic Society of Markham, YMCA Drive-Thru. மேலதிக விவரங்களுக்கு www.carefirstontario.ca அல்லது 416-646-5108 www.carefirstontario.ca அல்லது 416-646-5108. டொரண்டோ நேரம் 9:25 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொடுப்பவர்கள் கொலம்பியா குரூப். துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் இன்றைய தினம் டொரண்டோ குளோபல் ஃபோரம் இடம்பெற்ற இன்றைய இறுதி நாளான இன்றைய தினம் அவருடைய நேர்காணல் இடம்பெற்றது. அந்த நேர்காணலின் போது கனடாவின் பொருளாதாரம் பற்றி மற்றும் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பது பற்றிய பல விடயங்களை பற்றி அவர் இன்றைய தினம் பேசியிருந்தார். அடுத்ததாக நாங்கள் கோவிட் அப்டேட் டொரண்டோ மேயர் ஜோன்ஸ் அவர்கள் கூறிய கோவிட் அப்டேட் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் டொரண்டோவில் சில REC ப்ரோக்ராம் பிரெக் ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்விம்மிங் கிளாஸஸ், ஃபிட்னஸ் கிளாஸஸ், டான்ஸ், ஆர்ட்ஸ் மற்றும் இந்த ஸ்போர்ட்ஸ் மற்றும் பல இந்த கிளாஸஸ் தற்சமயம் ரத்து செய்யப்பட இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பிட்ட சில கிளாஸஸ் இதனால் கேன்சல் செய்யப்படும் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். இதுக்கான காரணம் வேக்சினேஷன், அதாவது முழுமையான தடுப்பூசி பெற்றவர்கள் ஊழியர்களுடைய தட்டுப்பாடு காரணமாக இந்த கிளாஸஸ் வகுப்புகள் தற்சமயம் ரத்து செய்யப்படுகின்றன. அக்டோபர் 30க்கு முதல் டொரண்டோவில் வேலை செய்கின்ற அனைத்து ஊழியர்களும் தடுப்பூசி கட்டாயம் 2 தடுப்பூசிகளும் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் என்ற நிலை அறிவுறுத்தப்பட்டது. அப்படி பெறாதவர்கள் பேமெண்ட் இல்லாமல் சஸ்பென்ஷனில் அனுப்பப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். அந்த வகையில் குறிப்பிட்ட சில இடங்களிலும் குறிப்பிட்ட சில கிளாஸஸ் இந்த மாதிரி இடங்களிலும் கூட இந்த ஊழியர்கள் முழுமையான வேக்சின் பெறாத நிலையில் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பேமெண்ட் இல்லாமல் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த காரணத்தினால் ஊழியர்களுடைய பற்றாக்குறை இந்த மாதிரியான ரெக் ப்ரோக்ராம்ஸ் கிளாஸஸில் இடம்பெற்றிருக்கு. எனவே இந்த விடயங்கள் காரணமாக இந்த ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், ஃபிட்னஸ் கிளாஸஸ், டான்ஸ், ஆர்ட்ஸ் மற்றும் இந்த ஸ்போர்ட்ஸ் சென்டர்ஸ் இவர்கள் வேலை செய்கின்ற ஊழியர்களுடைய பற்றாக்குறை காரணமாக அதனுடைய வகுப்புகள் தற்சமயம் நிறுத்தி வைக்கப்பட இருக்கின்றன. ஏற்கனவே இந்த கிளாஸை ரிசர்வ் செய்தவர்களுக்கு ரீஃபண்ட், அதற்கான ரீஃபண்டும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் ஏற்கனவே இந்த கிளாஸை ரிசர்வ் செய்திருந்தால் உங்கள் கிளாஸை நீங்கள் சரியாக செக் பண்ணி கொடுங்கோ. அதுக்கேற்ற மாதிரி அந்த கிளாஸினுடைய ரீஃபண்ட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேக்சின் முழுமையான வேக்சின் பெறாத ஊழியர்களுடைய காரணத்தால் தான் இந்த வகுப்புகள் தற்சமயம் ரத்து செய்யப்படுகின்றன. அதே நேரம் இன்றைய கோவிட் அப்டேட்ஸ் பார்க்கும்போது கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது இந்த வாரம் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட கடந்த வாரம் கொஞ்சம் அதுக்கு முதல் இருந்த நாட்களை விட அதிகரித்த நிலை இருந்தன. டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் கூட நிறைய பேர் அவர்கள் எதிர்பார்த்த அந்த அளவை விட அதிக அளவு மக்கள் 2 வேக்சினும் பெற்று வந்த நிலைமையில் தற்சமயம் கொஞ்சம் முதல் இருந்த நிலைமையை விட COVID-19 தொற்றுகள் அதிகரித்த அந்த நிலையில் பல விடயங்களை பற்றி இப்பொழுது முன்னெடுத்து கூறப்பட்டிருக்கின்றது. முதலே கூறியது போல இந்த மீள்திறப்பு விடயங்களும் தற்சமயம் பிற்போடப்பட்டிருக்கின்றன. இன்னும் 28 நாட்களுக்கு அந்த கண்காணிப்பின் பின்னர் தான் இந்த மீள்திறப்புகள் பற்றி தகவல்கள் வெளியிடப்படும். எனவே இந்த COVID-19 அப்டேட்ஸ் பற்றி டொரண்டோ மேயர் ஜோன்ஸ் அவர்கள் வழங்கிய விடயங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். We are continuing to make great progress as a city in getting eligible residents vaccinated against COVID-19. More than 84.5% of eligible residents are now fully vaccinated, and almost 88% of eligible residents have at least 1 dose of vaccine against COVID-19. So that means in total we've administered more than 4.95 million doses of vaccine to residents of the City of Toronto. As Dr. Davila will detail, we now have a new challenge in front of us, which is 200,000 kids between the ages of 5 to 11 who live in our city. They aren't eligible to be vaccinated yet, but that day is soon to come. While we are still awaiting Health Canada approval of the COVID-19 vaccine for kids, we are doing all of the work we need to do so that we're ready when the time comes to help deliver these vaccinations. I'm proud to announce today that we're launching the Team Toronto Kids COVID-19 initiative, the vaccination campaign to get these kids vaccinated. This campaign is going to be led by Toronto Public Health, and it's focused on helping kids get vaccinated so they can have the best protection against COVID-19, so that their families can be better protected, and so that schools can be better protected and stay open, perhaps most important of all.
Like our approach to the larger vaccination effort, this campaign is data-driven and focused on making sure that all families, no matter where they live in the city, no matter what their circumstances, have access to the information they need to make a decision about vaccination and access to the vaccinations for themselves. The campaign rests on 5 pillars: clinics, community engagement, community outreach, partnerships, and making sure we have a needs-based and equity focus. And I commend Councillor Chrystia for the leadership role he played in putting this kind of a framework together, which I think will guide us well, as it has during the rest of our vaccination campaign that's been so successful so far. Not over yet. We're in the process now of planning clinics across the city, including school clinics in partnership with the school boards and at family doctors and pediatricians' offices. Our kids' clinics will include superhero selfie stations to make the experience fun and comfortable for kids. We want them to feel like they're superheroes in getting vaccinated, because they are. And we want to make sure that they experience it in that way as kids would, and that the experience is a very positive and fun one for them. We're also planning many other clinics to help make the vaccine as easily accessible as possible. We've talked about our community engagement and community outreach efforts for the overall vaccination campaign before, and we will be continuing with this grassroots approach because it works. We have already launched webinars and town halls for parents and caregivers and guardians. Those will be continuing, and we'll have more than 300 neighbourhood ambassadors and 155 community agencies helping us with that work. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:32 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோ மேயர் ஜோன் டோரி அவர்கள் கோவிட்-19 அப்டேட்ஸ் பற்றியும் வேக்சின் வழங்கப்படுகின்ற இந்த கிளினிக்ஸ், புதிதாக திறக்கப்படுகின்ற வேக்சின் கிளினிக் மற்றும் தொடர்ந்து கோவிட் வேக்சின்ஸை வந்து பெறக்கூடிய வழிவகைகள் பற்றியும் தொடர்ந்து மக்கள் பெற்றுக்கொண்டிருப்பதை பற்றியும் அவர் சந்தோஷமாகவும் கூறியிருந்தார். எனவே தொடர்ந்தும் இந்த அவர்கள் எதிர்பார்த்த அந்த எண்ணிக்கையும் தாண்டி போய்விட்டுகின்ற இந்த நிலைமையில் வந்து மேலும் தொடர்ந்து முழுமையான இந்த மீள்திறப்புக்காக நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டும்தான் வந்து முழுமையான மீள்திறப்பை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அடுத்ததாக ஒரு தகவல், பசுமை கட்சியிலிருந்து விலகுக்கான கடிதத்தை வந்து அனாமி போல் அவர்கள் இன்றைய தினம் கட்சிக்கு அனுப்பியிருக்கின்றார். இன்று கட்சியிலிருந்து விலகுக்கான தனது ராஜினாமா அறிவிப்பை வந்து அதிகாரப்பூர்வமாக அனுப்பியதாகவும் அனாமி போல் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். கட்சியுடன் தனது அடிப்படை உறுப்பினர் பதவியை முடித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். எனவே தலைவர் பகுதியிலிருந்து விலகுவதற்கான செயல்முறை ஆரம்பிப்பதற்காக ஏற்கனவே செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அவர் அறிவித்திருந்தார் என்பதும், கிட்டத்தட்ட திடீரென்று அறிவித்தார் என்பதும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இந்த கட்சியின் தலைமையில் இருந்த ஒரு வேளத்துக்கும் இந்த குறைவான காலத்தில் வந்து அவர் நிறைய சிக்கல்களையும் எதிர்கொண்டார். தனது இந்த அரசியல் காலத்தில் வந்து அவரது வாழ்க்கையில் வந்து இது மிக மோசமான காலம் என்றும் வந்து அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். அந்த சமயம் செப்டம்பர் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வந்து அனாமி போல் அவர்கள் டொரண்டோ சென்ற தொகுதியில் 3ஆம் முறையாக வெற்றி பெற தவறினார் என்பதும் வந்து இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த பசுமை கட்சியிலிருந்து அனாமி போல் விலகி இருக்கின்ற இந்த நிலைமை வந்து இன்றைய நாள் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. குடிமின் கேடாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். அந்த வகையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் $190.50 செல்கின்றன. மன்னிக்கவும், இலங்கையை பொறுத்த வரைக்கும் $190.50 செல்கின்றன. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் $61.50 செல்கின்றன. எனவே இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 190.50 இலங்கை ரூபாய், இந்தியா 61.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.60 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை.
டொரண்டோ நேரம் 9:34 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். நாணய மாற்று வீதம் பார்த்தீர்கள். எனவே குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் $190.50 செல்கின்றது. எனவே கிட்டத்தட்ட கடந்த வாரத்தை போல இந்த வாரமும் 190க்கு மேலே சென்றிருக்கின்றது. எனவே அதுக்கேற்ற வகையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக இன்னொரு தகவல், ஒன்டாரியோ ஃபுட் ஒரு ரீகால் ஒன்றை கூறியிருக்கின்றது. இதென்று பார்த்தா க்ரீன் லீவ்ஸ் அண்ட் ஃபுட், அதாவது 2 ப்ராடக்ட்ஸில் அந்த ரீகாலை வழங்கியிருக்கின்றார்கள். இதுக்கான காரணம் சல்மோனெல்லா எனப்படுகின்ற ஒரு வியாதி பரவக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது சல்மோனெல்லா கண்டாமினேஷன் இந்த 2 உணவுப் பொருட்களில் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. அந்த காரணத்தினால் ப்ராட்வுட் ஃபார்ம் பிராண்ட் என்னுடைய 2 பொருட்கள் மீது இந்த ரீகாலை விட்டிருக்கின்றார்கள். ஒன்று அதனுடைய ப்ரோக்கோலி, மற்றது சீசனல் மிக்ஸ். எனவே இந்த ப்ராட்வே ஃபார்ம் பிராண்டினுடைய ப்ரோக்கோலி மற்றும் சீசனல் மிக்ஸ் இந்த 2 ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் வாங்கியிருந்தால் உடனடியாக அதனை திருப்பி தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதனுடைய டேட்ஸையும் சரி அதனை சரியாக செக் பண்ணிக்கொள்ளவும். அதாவது டேட் கோட் நவம்பர் 13, 2021 அதில் பதியப்பட்டிருக்கும். எனவே இது தவிர்த்து இதனுடைய சிம்டம்ஸ் என்று சொல்லப்போனால் இந்த சல்மோனெல்லா கண்டாமினேஷனுடைய சிம்டம்ஸ் என்று சொல்லப்போனால் தலைவலி, காய்ச்சல் மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் தெரியப்படும். குறிப்பாக சொல்லப்போனால் குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் வயதானவர்களுக்கு இது அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தும் எனும் குறிப்பிடப்படுகின்றது. எனவே இந்த சிம்டம்ஸ் இருந்தால் மருத்துவரை நாடும்படியும் ஹெல்த் கனடா கூறியிருக்கின்றது. எனவே இந்த ப்ராட்வுட் ஃபார்ம் பிராண்ட் என்னுடைய இந்த ப்ரோக்கோலி மற்றும் சீசனல் மிக்ஸை நீங்கள் வாங்கியிருந்தால், அதாவது 75 கிராம் மற்றும் 100 கிராம் சீசனல் மிக்ஸ் இந்த மிக்ஸை வாங்கியிருந்தால் உடனடியாக திருப்பி தருமாக ரீகால் பண்ணியிருக்கின்றார்கள். எனவே அதனை சரி பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கலையரங்கம் பகுதிக்குள் நுழைய இருக்கின்றோம். கலையரங்கம் பகுதியில் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு கவர் சாங். இந்த கவர் சாங்கை உங்களுக்காக வழங்கியிருக்கின்றார் ரெமிசியர். இணைநோக்கு பாயும் தோட்ட திரைப்படத்தில் இடம்பெற்ற மறுவார்த்தை பேசாதையுடைய கவர் சாங் தான் இந்த பாடல். எனவே இந்த பாடலை வழங்குகின்றார் ரெமிசியர்.
change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. டொரண்டோ நேரம் 9:42 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொடுப்பவர்கள் கொலம்பியா குரூப். கலையரங்கம் பார்த்தோம். அதில் ரெமிஷியர் குரலில் மறுவார்த்தை பேசாதனுடைய கவர் சாங் பார்த்தோம். அடுத்தாக இன்னொரு தகவல், ஒன்டாரியோ பிரீமியர் டக்வர்ட் அவர்கள் கேஸ் ப்ரைஸ் சம்பந்தமாக இன்று ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அதாவது அடுத்த பட்ஜெட்டுக்கு முதல் கேஸ் ப்ரைஸை குறைப்பதற்கு அவர் உறுதியாக சொல்லியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 5.7 சென்ட்ஸை இதன் மூலமாக குறைக்க இருக்கின்றார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் ஃபியூல் டாக்ஸை முழுமையாக கட் பண்ணுறதுக்கும் அவர் உறுதியளித்திருந்தார்கள் இன்றைய தினம் வெளியிட்ட தகவல் மூலமாக தெரிய வருகின்றது. அடுத்த வருடம் மார்ச் 31 முதல் இந்த மாற்றம் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதும் இங்கே குறிக்கலாம். உதாரணமாக இப்பொழுது கேஸ் ப்ரைஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பது இருக்கும் ஒரு சவாலான விடயமாக இருக்கின்றது. எப்படி கோவிட் பேண்டமிக் அந்த டைமில் மிக குறைந்த கேஸை நாங்கள் அது வரலாறு காணாத ஒரு கேஸ் ப்ரைஸை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததுன்னு சொல்லக்கூடியதாக இருந்தது. அந்த காலப்பகுதியில் அதுக்கு சரிநிகராக இப்பொழுது அந்த அளவு அதிகரிப்பை கிட்டத்தட்ட 2003 பிறகு இப்படி ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக அறியப்படுகின்றது. எனவே கிட்டத்தட்ட இப்போ பார்க்க போனால் 1.42 மேலே எல்லா இடத்துலையும் போகிற இந்த நேரங்களில் இந்த கேஸ் ப்ரைஸ் அடுத்த வருட அதாவது மார்ச் 31 முதல் இந்த கேஸ் ப்ரைஸ் குறைய இருப்பதாக ஒன்றிய முதல்வர் டக்வர்ட் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் மீண்டும் திறக்கும் சில திட்டங்களை ஒன்டாரியோ மாகாணம் இடைநிறுத்துகிறது. இன்று ஒன்டாரியோவின் தலைமை சுகாதார அதிகாரி வைத்தியர் கிரண் மோர் இந்த அறிவித்தலை வெளியிட்டார். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் சில இடங்களில் திறன் வரம்புகளை நீக்க இருந்த திட்டத்தை ஒன்டாரியோ மாகாணம் குறைந்தது 28 நாட்கள் தாமதப்படுத்துகிறது. மீண்டும் திறக்கும் திட்டத்தை அதிக எச்சரிக்கையுடன் இடைநிறுத்துவதாக வைத்தியர் மோர் தெரிவித்துள்ளார். கூடுதல் கட்டுப்பாடுகள் தேவைப்பட்டால் அவை பிராந்திய அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் கூறினார். சில பொது சுகாதார பிரிவுகளில் கடந்த வாரத்தில் தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று ஒன்டாரியோவில் நாளாந்த தொற்றின் 7 நாள் சராசரி 502 உள்ளது. இது கடந்த வாரத்தில் 379 இருந்தது குறிப்பிடத்தக்கது. மேற்கு கனடாவில் கோவிட் டெல்டா மாறுபாட்டின் 2 புதிய வழித்தோன்றல்களை சுகாதார அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். இருப்பினும் இவை மிகவும் பரவக்கூடியவையா அல்லது மிகவும் கடுமையான நோயை உண்டாக்குகின்றனவா என்பதை தீர்மானிக்க கூடுதல் சான்றுகள் தேவைப்படுகின்றன. பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, சஸ்கேச்சுவான் ஆகிய மாகாண சுகாதார அதிகாரிகள்
இந்த கண்காணிப்பை மேற்கொள்கின்றார்கள். இந்த புதிய வரவுகள் முதலில் அமெரிக்க மாநிலமான ஐடஹோவில் கண்டறியப்பட்டு கோடை காலத்தில் கனடாவுக்கு பரவியது. டெல்டா வழித்தோன்றல்கள் அதிகமாக பரவக்கூடியவையா என்பதை தீர்மானிக்க எந்த தகவலும் இல்லை என சஸ்காச்சுவனுக்கான தலைமை மருத்துவ அதிகாரி தெரிவித்துள்ளார். மனிடோபாவில் அனைத்து பெரியவர்களும் கோவிட் பூஸ்டர் தடுப்பூசிக்கு தகுதி பெற்றுள்ளார்கள். 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெரியவர்கள் அனைவரும் பூஸ்டர் தடுப்பூசியை பெற மனிடோபா அனுமதிப்பதாக இன்று அறிவித்திருக்கிறது. ஹெல்த் கனடா 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து பெரியவர்களுக்கும் ஃபைசர் பூஸ்டர் தடுப்பூசியை அங்கீகரித்த ஒரு நாளுக்கு பின்னர் இந்த முடிவு வந்துள்ளது. மிக குறைந்த சூழ்நிலைகளை தவிர 2வது மற்றும் 3வது தடுப்பூசிகளுக்கு இடையே குறைந்தபட்சம் 6 மாதங்கள் தேவையாகும். பூஸ்டர் தடுப்பூசிகளை முதலில் பெற மருத்துவரிடம் இருந்து மருந்து சீட்டு தேவைப்படும் என மனிடோபாவில் உள்ள தடுப்பூசி செயல்படுத்தும் பணிக்குழுவின் தலைவரான வைத்தியர் ஜோஸ் ரீமர் தெரிவித்துள்ளார். மனிடோபா வரும் வாரங்களில் ஜென்சன் தடுப்பூசிகளின் ஏற்றுமதியை பெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. பசுமை கட்சியிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தை அனாமி பால் கட்சிக்கு அனுப்பி வைத்துள்ளார். இன்று கட்சியிலிருந்து விலகுவதற்கான தனது ராஜினாமா அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அனுப்பியதாக பால் கூறியுள்ளார். கட்சியுடன் தனது அடிப்படை உறுப்பினர் பதவியை முடித்துக் கொள்வதாக பால் தெரிவித்துள்ளார். தலைவர் பதவியிலிருந்து விலகுவதற்கான செயல்முறையை ஆரம்பிப்பதாக செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அவர் அறிவித்திருந்தார். கட்சியின் தலைமையில் இருந்த ஒரு வருடத்துக்கு குறைவான காலத்தை அவரது வாழ்க்கையில் மோசமான காலம் என பால் வர்ணித்துள்ளார். செப்டம்பர் மாதம் நடந்த பொதுத் தேர்தலில் பால் தனது டொரண்டோ சென்டர் தொகுதியை 3வது முறையாக வெற்றி பெற தவறியுள்ளார். 2 தசாப்தங்களுக்கு முன்னர் ஸ்காப்ரோவில் இளம் பெண்களை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 70 வயது தமிழர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 70 வயதான ஒஷவா குடியிருப்பாளரான அரசகுமார் சவேரிமுத்து மீது 6 பாலியல் வன்கொடுமை உட்பட 13 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த மாதம் 28ஆம் தேதி டொரண்டோ காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டார். 1994 முதல் 1996க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த சம்பவங்கள் நிகழ்ந்ததாக புலனாய்வாளர்கள் கூறுகின்றனர். 9 முதல் 14 வயதுக்குட்பட்ட எண்ணிக்கை குறிப்பிடப்படாத சிறுமிகளை இந்த நபர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவல்துறையினர் குற்றம் சாட்டுகின்றனர். இவரினால் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் என்ற கவலை வெளியிட்டுள்ள காவல்துறையினர் தகவல் தெரிந்தவர்கள் புலனாய்வாளர்களை தொடர்பு கொள்ளுமாறும் அல்லது குற்ற தடுப்பு பிரிவினரை அணுகுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இவர் மீதான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் டொரண்டோ நேரம் 9:51 நேர்கள் குடிவினை கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கனடிய செய்திகள் பார்த்தோம். செய்தியில் குறிப்பிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களுக்கு முன்னதாக ஸ்காப்ரோவில் இளம் பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் வன்கொடுமை செய்ததாக 70 வயது மிக்க தமிழர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. 70 வயதான ஒஷாவாவில் வசிக்கும் அரசகுமார் சவேரிமுத்து என்பவர் மீது கிட்டத்தட்ட 6 பாலியல் குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் 6 பாலியல் வன்முறை உட்பட்ட 13 குற்றச்சாட்டுகள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 1994 1966 இடைப்பட்ட காலப்பகுதியில் தான் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். 9 தொடக்கம் 14 வயதுக்கு உட்பட்ட
பெண் பிள்ளைகள் தான் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வந்து தெரியப்பட்டிருக்கின்றது. இந்த நபர் வந்து பாலியல் வன்முறை செய்ததாக காவல்துறையினரும் வந்து சேர்த்து இந்த குற்றச்சாட்டை இடம்பெற்றிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களுக்கு பிறகு வந்து இந்த குற்றச்சாட்டு இவர் மீது சுமத்தப்பட்டிருப்பது வந்து குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. இன்னும் இவரால் மேலும் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் எனவும் வந்து விசாரிக்கப்பட்டு வருகின்றது. எனவே இவர் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ந்தும் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இன்னும் அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர் மீது இந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்படுகின்றதா இல்லையா என்பதை வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் குடிவின் கனடாவில் பார்க்க இருப்பது கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலை எப்படி இருக்க போகின்றது என்று. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். டொரண்டோ நேரம் 9:54. எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் கொலம்பியா குரூப். எனவே எமது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் வார நாட்களில் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை நீங்கள் யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் IPTV-னூடாகவும் மற்றும் GC தமிழ் ஆப்பினூடாகவும் நீங்கள் எங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் இதே நேரம் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது விடைபெற்றுச் செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.